அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாலிட்டியில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, இயர்ஸ் படி வரிசைப்படுத்துகன்ட்டு கேட்பாங்க. ஓகேங்களா, வாங்க நம்ம கொஸ்டினில் போகலாம். 1948 தார் கமிட்டி இது எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, மாநில எல்லை சீரமைப்பு பற்றி ஆராய. 1953-56 பசலலி கமிட்டி மொழிவாரி மாநிலம் அமைப்பு பற்றி ஆராய. 1955 காக்கா கலெக்டர் ஆணையம் இது எதுக்குன்னா பிற்படுத்தப்பட்ட நலன் வச்சு ஆராய. 1956 பல்வேந்தராய் கமிட்டி இது எதுக்குன்னா மூன்றடுக்கு பஞ்சாயத்து அமைப்பை பற்றி. 1969 ராஜமன்னார் கமிட்டினா மத்திய மாநில உறவுகள் பற்றி ஆராய. இது வந்து மாநில கவர்மெண்ட் கொண்டு வந்தது, சரிங்களா. அடுத்து 1976 ஸ்வரன் சிங் கமிட்டி இது எதுக்குன்னா அடிப்படை கடமைகள் பற்றி ஆராய. 1978 அசோக் மெத்தா கமிட்டி இரண்டடுக்கு பஞ்சாயத்து முறை. 1983 சர்க்காரியா கமிட்டி இது மத்திய மாநில உறவுகள் ஆராய. இது வந்து மத்திய கவர்மெண்ட் கொண்டு வந்தது, சரிங்களா. ஆனால் ரெண்டுமே காமனாக ராஜமன்னார் கமிட்டியும் சர்க்காரியா கமிட்டியும் ரெண்டுமே மத்திய மாநில உறவுகள் ஆராய தான். அதை மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டனாக பார்த்து வச்சுக்கோங்க. 1985 ராவ் கமிட்டி இது எதுக்குன்னா பஞ்சாயத்து ராஜ் சீர்திருத்தம் பற்றி ஆராய. 1986 சிங்வி கமிட்டி பஞ்சாயத்து என்ஆர்ஐ இரட்டை குடியுரிமை பற்றி ஆராய. 1990 வந்து தினேஷ் கோஸ்வாமி வழக்கு கமிட்டி இது எதுக்குன்னா தேர்தல் ஆணையம் பற்றி ஆராய. 1993 ஓரா கமிட்டி இது வந்து அரசியல் குற்றவாளிக்கான தொடர்பு மற்றும் விசாரணை. 1998 இந்திரஜித் குப்தா கமிட்டி இது தேர்தல் சீர்திருத்தம் பற்றி ஆராய. 2000 வெங்கடாச்சலயா கமிட்டி அரசியலமைப்பு சட்டம் மறுஆய்வு செய்ய. 2004 ரங்கநாத் மிஸ்ரா கமிட்டி இது மொழிவாரி மற்றும் மதம் சிறுபான்மையினர் பிரச்சனை பற்றி ஆராய. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.